நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பார்வையற்றவர்கள் சாலைகளில் செல்லும் போது எதிரில் வரும் வாகனங்கள் மற்றும் சாலையின் மேடு பள்ளங்கள் இவைகளினால் நிலை தடுமாறி கீழே விழும் பரிதாபமான நிகழ்வுகள் நடக்கிறது. இதே நேரம் பார்வையற்றவர்களுக்கு விடிவெள்ளியாக வழிகாட்டும் விதமாக புதிய வகையான கண்ணாடி வந்திருக்கிறது. பார்வையற்றவர்கள் இந்த கண்ணாடியை கண்களில் பொருத்தி கொண்டால் எதிர்வரும் வாகனங்கள் மற்றும் மேடு பள்ளங்கள் குறித்து இந்த கண்ணாடி ஆடியோ மூலம் பார்வையற்றவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அற்புத கண்ணாடி உதயமாகியுள்ளது. இனிமேல் பார்வையற்றவர்கள் நிலை தடுமாறாமல் மற்றவர்களின் உதவி இல்லாமல் தங்கள் பணிகளை தாங்களே செய்து கொள்ள வழிவகுத்துள்ளது இந்த புதிய வகை அற்புத கண்ணாடி. ஊட்டி செல்லும் வழியில் கோவை விமான நிலையத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவிற்கு கலெக்டர் கிராந்திகுமார் கோயம்புத்தூர் பேர்ட்ஸ் என்ற புத்தகத்தை பரிசீலித்து வரவேற்றார். பின் சாலை வழியாக காரில் ஊட்டிக்கு புறப்பட்டு சென்றார். நேற்று காலை ஊட்டி ராஜ்பவனுக்கு வந்த ஜனாதிபதி திரௌபதி முர்முவிற்கு மலர் கொத்து கொடுத்து கவர்னர் RN ரவி வரவேற்றார். கேரளாவில் ஏழைகள் மற்றும் முதியோர்களுக்கான சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் வாயிலாக மாதந்தோறும் 1600 ரூபாயை மாநிலம் முழுவதும் 62 லட்சம் பேர் பெறுகின்றனர். இதில் அரசு ஊழியர்கள், பேராசிரியர்கள் இந்த ஓய்வூதிய தொகையை மோசடியாக பெறுவது தொடர்பாக கேரள தகவல் அமைப்பு அதிரடி ஆய்வு மேற்கொண்டது. அதில் 1458 பேர் ஏழைகளுக்கான இந்த ஓய்வூதியத்தை பெற்று வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக அவர்கள் பெற்ற ஓய்வூதிய தொகையை வட்டியுடன் திரும்ப வசூலிக்க நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ரயில்வே துறை மட்டுமல்லாது ரயில் நிலையங்களை மத்திய அரசாங்கம் அழகுபடுத்தி வரும் நேரத்தில் உடுமலைப்பேட்டை அடுத்த மடத்துக்குளம் ரயில் நிலையத்தில் இருக்கும் நடைமேடையில் மனித கழிவுகள் ஆங்காங்கே கொட்டி கிடக்கிறது. இது குறித்து நாட்டுப்பற்றாளன் செய்தி சேனல் ஏற்கனவே வெளிப்படையாக இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்காமல் மடத்துக்குளம் ரயில் நிலைய நடைமேடையில் பொதுவெளியில் மனித கழிவுகள் கொட்டி கிடக்கும் அவல நிலையை இன்னும் ரயில் நிலைய அதிகாரிகள் இந்த சீர்கேடுகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது கவலை அளிக்கும் விஷயமாக உள்ளது. இது சம்பந்தமாக ரயில் நிலைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.